நம்ம ஜோசியர் சொன்னத சொன்னா அவ லேப் ரிப்போர்ட்ட காட்டுவாளே, அருண் அததானே நம்புவாரு. அதுவும் ஃபேக்கா தான் இருக்கும் கல்பனா. இவ்ளோ பெரிய போய் சொன்னவ அத ரெடி பண்ணிருக்க மாட்டாளா என்ன? இனிமே அதை ஈஸியா உடைச்சிடலாம். ஆமாமா, அந்த நாடகக்காரி எப்படியாவது என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. அவன் நோக்கம் நிறைவேற போறதில்ல, அதுக்கு நான் விடவும் மாட்டேன். ரஞ்சிதா ஏமாத்திருக்கான்னு அருணுக்கு புரிய வச்சுட்டா போதுமா? வேற எந்த விஷயத்துல அவ பொய் சொல்லிருந்தாலும் பரவாயில்ல, அருண் அவளை மன்னிச்சிருவான். ஆனா கர்ப்பம்னு பொய் சொன்னத அவனால மன்னிக்கவே முடியாது. அவளை அடிச்சு துரத்துற வேலைய அவனே பாத்துப்பான். அதுக்கப்புறம் என்னம்மா, உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்கிறதுல எந்த பிரச்சனையுமே வராது. அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா நடக்கணுமே. நடக்கும், நான் நடத்தி காட்டுறேன். நீ தைரியமா இருக்கணும். என்ன வித்யா, ஆட்டோ புக் பண்ணிட்டியா? வந்துருச்சுமா. வாங்க போலாம். மாப்ள, மாமா, சிம்ரன் ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? வா. அதான் வீட்டுல யாரும் இல்லன்னு தெரியும்ல, சுதா மட்டும் தானே இருக்கா, ஏன் இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க? வா. இருங்க மாமா, சித்ரா உள்ளதான் இருக்கா. உள்ளயா? ஏய் வாடா. என்னத்த கூப்பிட்டீங்களா? இன்னைக்கு ஆபீஸ் லீவ் தானே அருண்? ஆமா அத்த. அப்போ ரஞ்சிதாவை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியில போயிட்டு வா. எதுக்கு அத்த திடீர்னு? புருஷன் பொண்டாட்டியை வெளியே கூட்டிட்டு போறதுக்கு காரணம் ஏதாவது தேவையா? கூட ரஞ்சிதாவை கூட்டிட்டு ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வர வேண்டியதானே மாப்ள? உங்க மாமா சொல்ற மாதிரி சும்மா ஒரு ரவுண்ட் சுத்திட்டு 1 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்து நிக்க கூடாது.